ஆ, முதலாவதாக சுபஸ்ரீ மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. நீங்க உங்க பலனை நீங்க கொடுங்கம்மா இந்த ஜாதகத்துக்கு. நன்றி சார், குருவே துணை. சார், இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகம், திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. இவங்க லக்னம் மிதுன லக்னம். இந்த லக்னத்துக்கு பாதக அதிபதி குரு, மாரகர் குரு செவ்வாய். இப்போ இந்த ஜாதகத்துக்கு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. கல்வி என்ன? முதல்ல கல்வி என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம குருஜி சொன்ன மாதிரி முதன்மை பலம் என்னன்னு பாக்கணும். முதன்மை பலத்துல பார்க்கும்போது சந்திரன் இங்க வலுவா இல்ல. அப்ப அடுத்த கட்ட குருவுக்கு பார்க்கணும். குருவோட இணைஞ்சிருக்கிறது சனி பகவான், அவர் பார்வையில இருக்கிறது செவ்வாய். அதுக்கப்புறம் சுக்கிரன் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அடுத்த கட்டத்துல வேற எந்த கிரகங்களும் இல்லை. சுக்கிரனும் தேர்வு செஞ்சிருக்கிறது சனி பகவானை தான். இப்போ இந்த சனி பகவானும் செவ்வாயும் மட்டும்தான் பலமா இருக்காங்க. இவங்க 2 பேர்ல கூடுதல் பலமா இருக்கிறது சனி பகவான். ஏன்னா 2 மார்க் வாங்கிற குருவோட இணைவிலும் இருக்காரு, சுக்கிரனோட பார்வையிலும் இருக்காரு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். படிக்கும் போது இவங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கணும்? 2017 தோராயமா எடுத்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு குரு தசா சூரிய புத்தி நடந்திருக்கு. குரு தசா 12ல இருக்கு. சூரியன் 3ஆம் இடத்த அதிபதி. அதனால அதையும் ஒரு கணக்கு எடுத்துட்டு, அடுத்து நம்ம எப்பவுமே ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கிறதுக்கு 4ஆம் பாவம்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் பாவத்திலயும் செவ்வாய் இருக்கிறதுனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிவில் இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது கேள்வி, அரசு வேலை கிடைக்குமான? அரசு வேலை கிடைக்கிறதுக்கு முதல்ல சிம்மம் மணியும் சிம்ம அதிபதி ஆன சூரிய பகவானும் நல்ல சுபத்துவமா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சிம்ம அதிபதியான சூரியன் இங்க நீசமா இருந்தாலுமே அவர் லக்னாதிபதியோட இருக்காருன்னு ஒரு 1/2 மார்க் வச்சுக்கலாம். அடுத்து சிம்மமனையை எந்த கிரகங்களும் பார்வை செய்யல. ஆனா இப்போ இவருக்கு மேலோட்டமா பார்க்கும்போது இவருக்கு அரசு வேலை கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா இந்த சூரிய பகவான் 11ஆம் இடம் இந்த ஜாதகருக்கான லாபஸ்தானத்தை பாக்குறதுனால ஒரு முயற்சியால, கடும் முயற்சியால அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூரியன் இணைஞ்சிருப்பது புதன் பகவான். இவருக்கு இப்போ வரப்போறது சனிதசா புதன் புத்தியில கண்டிப்பா முயற்சி செஞ்சா நல்லபடியா இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி, திருமணம் எப்போது? லக்னத்துல ராகு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளிதான் திருமணம் பண்ணணும். அதே மாதிரி சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு, அதுவும் கொஞ்சம் தப்பு. குருவும் 12ல மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இப்பவே திருமணத்துக்கான காலம், அதாவது 25 வயசுல திருமணத்துக்கான வரன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 31 வயசு இந்த 2 ஏஜ்லதான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கேள்வி 4, தந்தைக்கு மீண்டும் எப்பொழுது போஸ்டிங் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. இங்க தந்தை ஸ்தானமா நான் கும்பமணி எடுத்திருக்கேன், அதான் 9ஆம் பாவம். அந்த கும்பமணிக்கு 10ஆம் பாவமா செவ்வாய் தான் இருக்கு, அதாவது விருச்சிக லக்னம் வருது. அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட காலங்கள்ல அந்த தசா காலங்கள்ல தான் இவருக்கு வேலை கிடைக்கும்னு எடுத்திருக்கேன். செவ்வாய் இருக்கிறதும் புதன் மனை. அப்போ வரப்போற சனி தசா புதன் புத்தியில இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான, மறுபடியும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்திருக்கேன். நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பா எல்லாத்துக்குமே நீங்க பலன் கொடுத்துருக்கீங்க. சார், இந்த ஜாதகத்துக்கு அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா சார்? அடுத்தவங்க இந்த ஜாதகத்துக்கு பலன் ஐயா கணேசன் ஐயா, நீங்க இந்த ஜாதகத்துக்கு பலன் கொடுங்கய்யா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு சோதனை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதகம் அனைத்து சோதனை சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதகம் 20/10/2000 பிறந்த 10:35 PM பிறந்த பெண்ணுடைய சாதகம். திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. இந்த சாதகனுடைய லக்கணம்னு பாக்குறப்ப மிதுன லக்கணம், ராசின்னு பாக்குறப்ப துலா ராசி, நட்சத்திரம்னு பார்த்தா சுவாதி 3ஆம் பாதம். 12 கால தசா இருப்பு 6 வருடம் 3 மாதம் 3 நாள் இருக்கு. சிறப்பு தசான்னு பார்த்தா சனி தசா 30/1/2042 வரை இருக்கு. இந்த சாதகருக்கு இன்றைய தேதி பிரகாரம் வயது 24 வயது 11 மாதம் 20 நாள். அடுத்து இவருடைய கல்வின்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் ஆரம்ப நிலை கல்வியை குறிக்கும் 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன், 5ஆம் இடத்தில் சூரியனிடம் அஸ்தங்கம், அத்துடன் வித்தியாக்காரரான புதன் சூரியனிடம்
மஸ்தனம் எங்க சூரியன் நீக்கம். இந்த 5ஆம் இடத்தை வேற எந்த கிரகமும் பார்க்கவில்லை. சந்திரன் புதன் சூரியன் ஆகியவற்றுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறார். எனவே இவரது ஆரம்ப நிலை கல்வியில் சிறு தாமதம் இருந்தால் பிறகு சிறப்பாக இருந்திருக்கும். உயர் படிப்பை குறிக்கும் 4ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் சந்திரனுடன் கூடி சூரியனிடம் ஸ்தானம், அத்துடன் வக்கிரமாகி இருப்பதுடன் இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் தன் பார்வை மூலம் பலப்படுத்துவதாலும் இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் சிறப்புடன் இருப்பதாலும் இவருக்கு உயர் படிப்பு மிகவும் சிறப்பாக அமைந்தது. அடுத்து பட்டப்படிப்பை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் சுக்கிரன் வீட்டில் குருவுடன் சேர்ந்து வக்கரம் பெற்று இருந்தாலும் இந்த சனி குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் செவ்வாயின் வீடான 6ஆம் இடத்தில் பர்கோத்தமம். இவர் கம்ப்யூட்டர் என்ஜினியர் அல்லது ஆசிரியர் படிப்பான பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் ஏதாவது ஒன்றில் பட்டம் பெற்றிருப்பார். அரசு வேலை உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் வேலையை குறிக்கும் 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் வீடு வண்டி வாகனங்கள் கிடைக்கும் இடத்தில் இருப்பதுடன் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வர்க்கோத்துவம் பெற்று சிறப்புடன் இருப்பதால் இந்த 4ஆம் இடத்து அதிபதி புதன் சந்திரனுடன் நீச்சம் பெற்ற சூரியன் வீட்டில் இருப்பதால் இவருக்கு அரசு இலக்கிய பிற்காட்டுத் துறையில் அல்லது கணக்கியல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் அல்லது ஆசிரியர் துறையில் வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த சாதகரின் திருமணத்தை பத்தி கேட்டிருக்கிய. இந்த சாதகரின் திருமணத்தை குறிக்கும் 7ஆம் இடத்தில் கேது. இந்த கேது வீடுடன் வக்ரம். இவருக்கு திருமணம் ஐயா தாண்டி திரும்ப நீங்க முதல்ல சொல்லலாங்கய்யா. கேது அப்படின்னு கேது சொல்லும் போது எரிச்சல் ஆகுதுங்கய்யா. கொஞ்சம் திரும்பவும் நீங்க சரியா சொல்லுங்கய்யா. சரி ஐயா. இப்ப சொல்லவாங்கயா? இப்ப சொல்லட்டுமா? கேதகரின் திருமணத்தை குறிக்கும் 7ஆம் இடத்தில் கேது. இந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த குரு 12ஆம் இடத்தில் ஸ்டடியுடன் வக்கரம். அதுடன் இந்த சாதகரின் களத்திரகாரனான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடமான அயன சயன போகத்தை பார்ப்பதால் இவருக்கு திருமண வயதை தாண்டி திருமணம் செய்வதே சிறப்பாகும். அத்துடன் இந்த சாதகரின் 11ஆம் இடத்தை சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒரு சேர பார்ப்பதால் இவருக்கு 30 வயதிற்குள் திருமணம் செய்தால் மருதர அமைப்பு கூட ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே இவருக்கு திருமணம் நடப்பது சனி தசா சுக்கிர புத்தியில் 21/11/2029 மேல் 21/1/2033 அதாவது இவருடைய 32வது வயதில் இவருக்கு திருமணம் நடப்பதே சிறப்பாகும். எனவே அவரது வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். காரணம் இந்த சாதகருக்கு சுக்கிரன் விரையாதிபதி ஆக இருப்பதால் இவருக்கு சுபபரிய செலவாகிய திருமணத்தை நடத்துவது சிறப்பாகும். அடுத்து இவருடைய தந்தைக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்கேன். இந்த சாதகரின் தந்தையை குறிக்கும் சூரியன் 5ஆம் இடத்தில் நீச்சம். இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வேலையை தரக்கூடிய 6ஆம் இடத்தில் வர்க்கோத்தமம். அத்துடன் 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் குருவுடன் சேர்ந்து 12ஆம் இடமான அயன சயன போகத்தில் இருப்பதால் இவரது தந்தைக்கு வேலை கிடைப்பது நடப்பு சனி தசா சூரிய புத்தியில் 3/1/2034 கிடைக்க வாய்ப்புண்டு ஐயா. சுபம் வாழ்க. நன்றி. சரிங்கய்யா. நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு பலன் எடுத்தவங்க வேற யாரும் வேற யாரும் சொல்றீங்களா? அந்த ஜாதகத்துக்கு கருணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சார் நீங்க உங்க பலன் கொடுத்துருங்க சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய தோமாய பண்டாய குரு சுக்கிர சரி பெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக்கு. மிதன லக்கணம் துலாம் ராசி 27/10/2000 திண்டுக்கல்லில் பிறந்த பெண்மகளோட ஜாதகம். தற்போதைக்கு 25 வயசு முடிய போகுது. சரி, இப்ப இந்த ஜாதகருடைய கல்வி என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கல்வி நிலை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இங்க நேசமா இருக்காரு. அம்சத்திலையும் அவ்வளவு நல்ல திறன்ல இல்லை. சந்திரன் இங்க அமாவாசை ஒட்டிய சந்திரனா போயிட்டாரு. அடுத்து அவர் என்ன ஆக போறாருன்னா அவர் நீச நிலையை நோக்கி போறாரு. அவரும் இங்க சிறப்பு இல்லை. அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா குருவோட பார்வையில் இருக்காரு.
குருவோட பார்வையில் இருக்கிறனால செவ்வாய் பகவான சுபகிரகமா நான் எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் வந்து என்ன இதுல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நவாம்சத்துல உச்சத்துல இருக்காரு. அப்ப செவ்வாய் பகவான் இங்க குருவோட பார்வை பெற்று நவாம்சத்துல உச்சத்துல இருக்காரு. அடுத்து சனி பகவான் குருவோட இணைஞ்சிருக்காரு, நவாம்சத்துல ஆட்சியில இருக்காரு. அடுத்து குருவும் சுக்கிரனும் என்னவா இருக்காங்கன்னா வர்க்கதம் பெற்றிருக்காங்க. அப்ப செவ்வாய் பகவான், சனி பகவான், அடுத்து குரு சுக்கிரன் இவங்க எல்லாம் சுபர்களாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சரி, இவங்க என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறத விட என்னோட கண்ணோட்டம் என்னன்னா என்ன வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டுக்குரிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. 10க்குரிய குரு பகவான் அவரும் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. ராசிப்படி 2க்குரிய செவ்வாய் பகவான் புதன் வீட்டுல இருக்காரு. ராசிப்படி 10க்குரிய சந்திர பகவான் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. அப்போ சுக்கிரன் புதன் இது சம்பந்தமா தான் வருது. அப்ப இவங்க என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்க வாய்ப்பு, ஆசிரியர் பணிக்கு படிச்சிருக்க வாய்ப்பு. அடுத்து மெடிக்கல் 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறனால கட்டாயம் உங்க குடும்பத்துல ஒரு மெடிக்கல் அல்லது வெளிநாடு அல்லது ஒன்றை அழித்து மற்றொன்றை செய்தல்னா பட்டுக்கூடு உள்ள புழுவோடு இருக்கும், அது கொண்டு போய் அழிச்சு அதை வந்து பட்டா செய்யறது, ஒன்றை அழித்து மற்றொன்றாக செய்தல் ஆகிய ஏதாவது ஒரு தொழில் வந்து கட்டாயம் உங்க குடும்பத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் நல்ல நாளில் இருக்கிறதுனால கட்டாயம் மெடிக்கல் ஃபீல்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து புதன் வீட்டுல இது இருக்கிறதுனால, புதன் சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் மற்றும் சிவில் சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்கிறதுக்கும், சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல நாளில் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்கிறப்ப அது சம்பந்தமான வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே சுபஸ்ரீ மேடம் சொன்ன மாதிரிதான் இங்க வந்து என்னன்னா சிம்மம் வந்து அவ்வளவு வலிக்கல, சிம்மாதிபதி பெரிய அளவுல கிடைக்கல. அப்ப ஒரு 50% வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க விருச்சகத்திலையும் தனுசுலையும் 2 கிரகங்கள் இருக்கு. அப்போ ஒரு 50% வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்க பார்த்தோம்னா உங்களுடைய இதுல வந்து புதன் குரு சுக்கிரன் எல்லாருமே 16 டிகிரி சேம் டிகிரியில இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த சந்திரன் புதன் சூரியன் ஆகிய 3 பேருமே ராகுவோட சாரம் வாங்கியிருக்காங்க. ராகுவோட சாரம் அதிகபட்சமா வாங்கி செவ்வாயோட சாரத்துல எந்த கிரகமே இல்லை. ராகுவோட சாரத்துல வந்து அதிகமான கிரகங்கள் இருந்தா அவங்களோட கான்டாக்ட் விஷயங்கள்ல அவங்களுடைய நடத்தை முறைகள்ல கொஞ்சம் பெற்றோர் வந்து கவனம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க லக்னாதிபதி ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கப்ப, அடுத்து 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கப்ப ஒரு முயற்சி 5ங்கிறது காதல், 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது காதல். ஒரு காதல் முயற்சி வர்றதுக்கு வாய்ப்பு வரலாம். எப்ப அது வரலாம் அப்படின்னா புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள்லயோ அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள்லயோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பூராமே ராகுவோட சாரத்தில் இருக்கிறதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து இவங்க மேல கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து திருமணம் சார்ந்த விஷயம் பேசுறப்ப ராகு கேது தோஷம் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணைய பார்த்துக்கணும். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷம் இது பெரிய அளவுல இது கொடுக்காது. என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் 4ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறப்ப இப்போ இது வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்கும். அப்ப இதை வந்து என்ன பண்ணலாம்னா பேரண்ட் கூட சரி கட்டலாம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் செவ்வாய் இருந்தாதான் ரொம்ப அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமே தான் பாக்குறாங்க. நாம வந்து தனிப்பட்ட முறையில அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் இதை பார்த்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தகுந்த வரனை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கணும். சரி, இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எந்த ஒரு கிரகத்துக்குமேன சாரம் அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மாத விளக்கு சுழற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். மாத விளக்கு சுழற்சியில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி காலபுருஷ தத்துவத்தில்
தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அப்ப அந்த 7-8ல சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த மாதவிலக்கு சுழற்சியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து இவங்க கவனமா எடுத்து பார்த்துக்கணும். எப்ப இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைக்கு சனி தசா சனி புத்தி போகுது. சனி தசா சனி புத்தி வந்து இவருக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த காலகட்டத்துல கூட செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இவ்வளவு வேகமா வந்து நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா வர ஜனவரிக்குள்ள முடிக்கணும். அப்ப அது வந்து சாத்தியம் கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனி தசா புதன் புத்தி 2028 வரைக்கும் இருக்கு. அந்த புதன் பகவான் லக்னாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தை இயக்கிறாரு. 4ஆம் அதிபதியாக அந்த 5ஆம் இடத்தை இயக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த புதன் பகவான் இயங்குறப்ப இந்த கோச்சார ராகு அந்த புதனோட தொடர்புல வந்துருவாரு. அப்ப புத்தியை நடத்தக்கூடிய ஒரு கிரகத்தை மேல, அது சுபகாரியம் செய்யறப்ப ராகு வந்து மேல டிரான்சிட் ஆகக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த டிரான்சிட் ராகோட டிகிரி வந்து இந்த புதனோட டிகிரியோட மாறுறப்ப கோச்சார குரு வந்து மேல இது வந்து கடகமனைக்கு வர்றப்ப, அப்ப கடகமனைக்கு வர்றப்ப அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, செவ்வாயோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு, சனியோட தொடர்புல வந்துருவாரு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து சனி தசா புதன் புத்தியில வந்து இவங்களுக்கு திருமணம் செய்யலாம். அடுத்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கடுத்து கேது வருது. கேது வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து கேது 7ஆம் இடத்தை இயக்குறாரு. அவருக்கு வீடு கொடுத்தா 12ஆம் இடத்தை இயக்குறாரு. அப்பவும் திருமணம் செய்யலாம். ஆனால் 2029 பின்னாடி வந்து சுக்கிரன் வர்றாரு. அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தை இயக்குறப்ப திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 6ஆம் இடம் இயங்குறது வந்து 7க்கு 6. அதனால 2029க்குள்ளேயான இவங்க திருமணத்தை முடிச்சுக்கிறது தான் நல்லது. வரன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதியே வக்ரமா இருக்கிறதுனால இவங்களுக்கு மொத யாரு வந்து பார்த்துட்டு போறாங்களோ அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பல வரன்களை பார்ப்பாங்க. அதே பார்த்த வரன் தான் இவங்களுக்கு வந்து சூட் ஆகும். இவங்களுக்கு வந்து ஒரு காதல் முயற்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர் பேக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து தந்தைக்கு பதவி எப்ப வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார ராகு தந்தை காரகனால சூரியனை வந்து ஆக்டிவேட் பண்றாரு. அடுத்து வந்து சந்திரன் ஆக்டிவேட் பண்றாரு, புதன் ஆக்டிவேட் பண்றாரு. இப்ப சந்திரன் ஆக்டிவேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாதகிக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். சூரியன் ஆக்டிவேட் பண்றப்ப இந்த ஜாதகியே ஒரு பதவியில இருந்தா கூட ஒரு டீப்ரோமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதன் மேல ராகு ஆக்டிவேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டம் வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்றதுனால தந்தைக்கு வந்து கொஞ்சம் போதாத காலம் தான். அப்ப இந்த டிரான்சிட் ராகு வந்து அந்த இடத்தை விட்டு மகரத்துக்கு வர்ற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு வந்து அடுத்த உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு பதவியிலே இருந்தா கூட அவர் டீப்ரோமேட் ஆகிறதுக்கான வாய்ப்பா தான் இது போயிடும். அப்ப எந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து அடுத்து வர்ற சனிதசா கேது புத்தியில என்ன சனிதசா கேது புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இங்கே கும்பத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. இந்த தனுசை தான் கேது இயக்குவாரு. அந்த கேது என்ன செய்வார் அப்படின்னா, அதாவது தந்தை ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சகம் தான் பட்டம் பதவி. அதுல லாபம் வர்றது வந்து அதுல வருமானம் வர்றது அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடம். அப்ப ஒரு பட்டம் பதவி கிடைத்து ஒரு வருமானம் கிடைக்கும். சரி, அந்த கேது வந்து குருவை போல செயல்படுவாரு. ஆமா, அந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னா ஒரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது இந்த ஜாதகியோட லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, தந்தை ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அந்த குருவை வந்து தனுசு குருவாவும் அல்லது அடுத்து வந்து மீன குருவாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தந்தை ஸ்தானத்துக்கு தனுசு வந்து 16ஆம் இடம், மீனம் அப்படிங்கிறது வந்து வருமானம். அப்ப ஒரு பதவி கிடைத்து அதில் லாபம் கிடைத்து அந்த லாபம் வீட்டுக்கு வந்து, ஏன்னா லாபம் கிடைக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு பதவி கிடைத்து
அதுல ஒரு வருமானம் வந்து அந்த வருமானம் வீட்டுக்கு வந்து அந்த வருமானத்தின் மூலமாக இவர் சொத்து வாங்குவாரு. அந்த வருமானம் வந்து நிலையானதாகவும் இருக்கும். எப்பன்னா அக்டோபர் 2028க்கு முன்னாடி சனி தசா கேது புத்தியில இது நடக்கும். சனி தசா புதன் புத்தி ஏன் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு கேட்டா, சனி பகவானும் புதன் பகவானும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இந்த ஜாதைக்கும் சரி அவங்க தந்தைக்கும் சரி சுபகாரியங்கள் எதுவும் நடக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. கேது தசா சரி சனி தசா கேது புத்தியில் இந்த பெண்மணிக்கு திருமணம் நடக்கவும் அவருடைய தந்தைக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம். சார் நீங்க சொன்ன அந்த சஷ்டாஸ் அப்படின்னு எடுக்கும்போது கேதுவுமே அங்க வந்து சனிக்கு சஷ்ட அஸ்தகத்துல சார் இருக்காங்க. சார் கேக்குதுங்களா? ஆமா சார், ஆமா சார். கேதுவுமே சனிக்கு அஸ்தகமா தான் இருக்காங்க. சரிங்க சார், இருக்கட்டும் சார். அப்படிங்கிற பேர்ல சனி பகவான் செயல்படுவார். அப்படிங்கிறப்ப அவர் வந்து எந்த வீட்டுக்கு செயல்படுவாருன்னா அவர் எந்த வீட்டுல கிரகம் இல்லையோ மாதிரி செயல்படுவாரு. இப்போ 10ஆம் அதிபதியாக 12ஆம் இடத்துக்கு ஆக்கிரமிக்கிறாரு சார். அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குதான் சார். அஷ்டமாக இருக்கப்ப கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அடுத்து ஒரு சுக்கிரன் பாத்தீங்கன்னாலும் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல அப்ப இவங்களுக்கு வந்து திருமணத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு நல்ல வருமானவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து சனி பகவான் தான் சார். சிறப்பா கிடையாது. அப்ப என்ன செய்ய ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. இப்ப அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. அப்ப சனியோட அங்கங்கள் ஏதாவது நிலையதான் சார் நான் பேச்சு. சரிங்க சார், நன்றிங்க சார். இந்த ஜாதகத்துக்கு வேற யாரும் பலன் கொடுக்குறீங்களா? ஏன்னா வேற மத்தவங்க பலன் சொல்லாத போது இந்த ஜாதகத்துக்கு நான் என்னுடைய பலனை நான் சொல்லிடுவேன். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? அதாவது சார், முதலாவதாக நம்ம இந்த ஜாதகத்துல கேட்ட கேள்வியாகப்பட்டது இந்த பெண் என்ன படிச்சிருப்பார் அப்படின்றத வந்து கேட்டிருக்கோம். இந்த பெண்ணுக்கு வந்து இப்ப வந்து வயசு 25 வயது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த விதியை வந்து நம்ம எடுக்கும்போது இங்க குருவோட சேர்ந்த சனி இந்த ஜாதகத்துக்கு அவரே வந்து 8ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா ராசிப்படியே அது 10ஆம் வீடாவும் ஆகிறது. அதுபோல குரு பார்வை பெற்ற செவ்வாயும் 6ஆம் வீட்டு அதிபதியாகி அவர் 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 8, 2, 10, 2, 6, 10 இப்படி தொடர்புகள் வரும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவங்க வந்து பிறர் துன்பம் சார்ந்த துறைகள்ல தான் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. அம்சத்திலையும் செவ்வாய் உச்சமாகி அதே மாதிரி சனி ஆட்சி பெற வீட்லயும் தான் இருக்காங்க. இந்த பெண்ணாகப்பட்டவங்க இயற்கை மருத்துவம் நேச்சுராலஜிபதி அவங்க வந்து எம்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேற்படிப்பு போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க. செவ்வாயுடைய காரகத்துவ படிப்புங்கிறது இங்க வந்து மருத்துவம்ங்கிறது எல்லாருமே நம்ம வந்து ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த பெண் பிறர் துன்பத்தில் அதாவது அந்த துறைகள்ல தான் அவங்க வந்து ஈடுபடுவாங்கிறது இந்த ஜாதகத்துல சரியா இருக்கு. அடுத்த விஷயம், இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர் தகப்பனார் அப்படிங்கிறது அவருடைய வேலை வந்து அவருடைய வந்து இழப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கொடுத்திருந்தோம். அப்ப அரசு வேலை பார்த்த அவருக்கு வந்து என்ன காரணத்தினால வேலை இழப்பு நடந்தது, திரும்ப எதனால எப்ப வந்து இவருக்கு வந்து திரும்பவும் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து 9ஆம் பாவத்துக்கு 8, 9 அதிபதி ஆகி அவர் 12ல இருந்து திசை நடத்துறாரு. அப்ப பாருங்க, அது 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் ஆகுது. அந்த விரயஸ்தானத்துக்கு திரிகோணத்துல உட்கார்ந்துதான் அவர் வந்து சனியே திசை நடத்துறாரு. தகப்பனாருக்கு 12ஆம் பாவம் தான் வந்து இயங்குது. அப்ப தகப்பனாருக்கு ஒரு விரயம்ங்கிறத வந்து இந்த நேரத்துல வந்து அந்த ஜாதகர் வந்து அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்ப
12 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மருத்துவமனை, அதாவது ஊரை விட்டு ஓடி போகுதல், வீண் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது, போலீஸ், கோர்ட்டு, இந்த மாதிரி அதாவது மறைந்து வாழக்கூடிய கட்டாயங்கள்லாம் அந்த 12ஆம் இடம் இயங்கும் பொழுது, ஏன்னா அதுக்கு சனியே பாருங்க திரிகோணத்துல இருந்து அந்த தகப்பனாருக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடியது சனி தசையில தனது புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் எப்பொழுது வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதகம் புத்தகங்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த சனி தசை தனது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இந்த புதனாகப்பட்டவரு இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அவரே வந்து 5ஆம் பாவம் திரிகோணத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப 1, 5, 9 பாவங்கள் இயங்கும் பொழுது தகப்பனாருக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலமாவே அந்த புதன் புத்தி சனி தசை புதன் புத்தி காலங்கள்ல இவருக்கு வந்து திரும்பவும் வேலை கிடைக்கும்ங்கிறது இந்த ஜாதகத்துடைய அமைப்பா எடுத்துக்கணும். அப்ப வேலை இழந்தவருக்கு வரக்கூடிய 3/2/2026 பிற்பாடு இவருக்கு மீண்டும் வேலை கிடைச்சிடும். அப்ப திருமண விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த பெண்ணுக்கு 2029 கேது தசையில வந்து திருமணம் செய்யலாங்கிறத நம்ம கருணா சாரும் சொன்னாங்க. அதே மாதிரியே கேது வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது 7க்குடைய குரு பகவானுடைய காலகட்டமா இருக்கு. அப்போ அயன சயனத்துல இருக்கும் பொழுது இந்த கேது புத்தி காலங்கள்ல இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துடும். 2029க்கு பின்னாடிதான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். எதிர்காலம் வந்து இந்த பெண்ணுக்கு சிறப்பாவே இருக்கு. விஷயம் பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த ஜாதகத்துல நம்ம எடுக்கும் பொழுது பொதுவாவே 10ஆம் பாவம்ங்கிறது எந்த ஒரு ஜாதகத்துக்குமே சூரியனுக்கும் செவ்வாய்க்குமே அது தின்பலம் அடையக்கூடிய வீடுகளாகுது. இங்க செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறனால இந்த பெண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது புத்தி காலங்கள்ல 6ஆம் பாவம் இயங்கும் பொழுது அவர் வந்து வேலையை கொடுத்துருவாரு. ஏன்னா சுக்கிரன் அமர்ந்ததே பாருங்க செவ்வாயுடைய வீட்டுலதான் அமர்ந்திருக்காரு. அதனால கேது புத்தி காலங்கள்ல திருமணமும் செவ்வாய் புத்தி காலங்கள்ல வந்து கேதுவுக்கு அடுத்து சுக்கிர புத்தி காலங்கள்ல இந்த பெண்ணுக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்றது என்னுடைய பலனா இருக்கு. ஏமா சம்பந்தப்பட்டு நீங்க இருக்கீங்களாமா? ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப வந்து உங்களுக்கு நாங்க இப்ப பலன் சொல்லியிருக்கோம்மா, உங்களுடைய கருத்து நீங்க சொல்லலாமா? பாப்பா நேச்சுரோபதி படிச்சிட்டு இருக்கா சார். இப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சிருக்கு. இப்ப வந்து அவ சம்பளத்தோட தான் அவ வேலை படிச்சிட்டு இருக்கா. எம்டின்றது வந்து சேலரியோட படிச்சிட்டு இருக்கா. இப்ப படிச்சிட்டு இருக்கப்ப கல்யாணம் வைக்கலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அதான் நீங்க 2029க்கு அப்புறம் தான் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்றீங்க. நாங்க கிறிஸ்டின்றதுனால இந்த ஜாதகம் அது இதெல்லாம் ரொம்ப போய் பாக்குறது கிடையாது. இந்த டீச்சர் லிங்க் கொடுத்தாங்க, சரி கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுக்குமே இப்ப வந்து 1.5 இயர்ஸா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீண் பழினாலதான். அதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னா அதுக்கு தான் நெக்ஸ்ட் இயர் நீங்க டேட் கொடுத்துருக்கீங்க. 2026 பிப்ரவரி 26 வேலை கிடைச்சிருமா திரும்பவும்? ஆமாங்க சார். நீங்கயா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 5 மாசம் 4 மாசம் இருக்கு நீங்க சொன்னபடி. அதே நேரம் பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும். பிற்காலத்துல வந்து இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு கூட திரும்பவும் பிரச்சனைகள் வந்து இவரு இந்த சனி தசை வரைக்குமே இவருக்கு வந்து சில சிரமங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் தகப்பனாருக்கு. அது வேற வேற புத்திகள் வரும் பொழுது வந்து அது மாறிக்கிறோம்மா. அதாவது இந்த பணிக்காலம் வந்து 2029 வரைக்கும் தான் அவருக்கு வந்து பணி வயசு இருக்கு, சர்வீஸ் இருக்கு. அதுக்குள்ள பதவி உயர்வு இந்த 2 பிரச்சனையும், அந்த பிரச்சனை முடிஞ்சு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கறதுதான் என்னுடைய இது.
பதவி உயர்வு கிடைச்சிரும்மா. புதன் புத்திங்கிறது நான் சொல்லியிருக்கேன்மா. அது 5ஆம் பாவம் 1, 5, 9 பாவங்கள் இயங்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு வந்து உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. இவர் ரிட்டையர்மெண்ட் பதவி உயர்வோட தான் இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவாரு. அதே மாதிரி பெண் ஜாதகப்படி 2029 நீங்க வந்து மேரேஜ் பண்றது நல்லதா இருக்குமா. இந்த பெண்ணுக்கு காரதோஷம் எதுவுமே கிடையாதுமா. ஆனா நல்ல நேரம் அப்படிங்கறதே வந்து அந்த பெண்ணுக்கு 2029 தான் வருது. வேற ஏதோ இப்ப மத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, காதல் அப்படின்றதுலாம் விவரங்கள் சொன்னாங்க. அது இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி நாங்க கேள்விப்படல. இப்ப மறுபடியும் படிக்க போயிருக்கிறாங்க. அதனால நம்ம பக்கத்துல இல்ல, பிள்ளைங்க சென்னையில இருக்கிறாங்க. எதுவுமே நம்ம கையில இல்ல. ஹலோ, எந்த ஊர்ல படிக்கிறாங்கம்மா? செங்கல்பட்டு ஐயா. நீங்க திண்டுக்கல் இல்லீங்களா? திண்டுக்கல். சரிங்கம்மா. இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கும் அதாவது அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல அவங்க விருப்பப்படிதான் நடக்குமா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடக்குமா. உங்க கேஸ்ல தான்மா நடக்கும் இது வந்து. ஓகேங்க. நீங்க மாற்று மதம் இப்ப சொல்லியிருக்கீங்க இல்லீங்களா? ஆமாங்கய்யா. அப்ப வந்து அந்த 7ஆம் பாவத்துல அமரக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாற்று மதத்தை தாமா காட்டுது. அதனால வந்து இந்த பெண்ணுக்கு வந்து உங்க அரேஞ்ச்டு மேரேஜ் தாமா அந்த ஜாதகம். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துல கெட்டு போகலாமா, நல்லா இருக்காங்க. அதே மாதிரி 11க்கு அதிபதி, லக்னாதிபதி, அந்த 7ஆம் அதிபதி எல்லாம் ஒன்னா கூடும் போதுதாமா வந்து 2வது திருமணத்தை பத்தி நம்ம சிந்தனை பண்ணலாம். இங்க புதன் அவ்வளவா இணைய கிடையாது. அதனால பெரும்பாலும் கால் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா நீங்க அரேஞ்ச் அது உங்க கேஸ்ல தாமா நடக்கும். நடக்கக்கூடிய காலத்தை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணிக்கங்க. இப்ப நடக்கக்கூடிய காலம் வந்து இவருக்கு வந்து உங்க அப்பாவுக்கு வந்து இந்த பிப்ரவரிக்கு பின்னாடி நல்லா ஆயிரும்மா. இவருக்கு பதவி உயர்வுமா. இவளுடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு எதுவும் சொல்ல முடியுங்களா? இல்ல அவளுடைய ஜாதகத்தை கொடுத்தாதான் இது பண்ண முடியுமா? அது தனியா பாத்துக்கலாமா அது? சரிங்க. இந்த ஜாதக மனநிலை அப்படிங்கறத வந்து நீங்க கொடுங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நாங்க சொன்ன அதாவது இப்ப 29க்கு முன்னாடி பாக்கணும்னு நினைச்சு முடிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்களா? இல்ல, ஏதாவது அமைஞ்சா முடிக்கலாமா? உங்களுக்கு அந்த அமைப்பு வராதுமா. முடிக்கிறதுக்கு வழி வந்தா தானே நீங்க முடிப்பீங்க. நீங்க பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து நாங்க சொன்ன அந்த காலகட்டங்கள் வந்துரும்மா. சரிங்க. அதாவது நீங்க வந்து ஆர்வத்துல சொல்றீங்க, இங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து என்ன காலம்ங்கிறத வந்து அங்க காட்டுது. சார் கருணாசாமி நீங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ராகுவோட சாரம். இப்ப சூரியன் ராகு அப்படின்னு நினைவு வச்சுக்கிட்டோம்னா, ராகுங்கிறது வந்து அப்படின்னா குறுக்கு வழியில போறது. தந்தை வந்து எந்த வழியிலும் லஞ்ச லாவண்யம் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ கூடாது. வீண் வழி வந்து தற்போதைக்கும் வந்து அந்த ராகு கோச்சார ராகு வந்து சூரியனை தான் ஆக்டிவேட் பண்றாரு. அதனால இப்ப எதுவும் டிப்ரோமேட்ல எதுவும் இருக்காரு அப்படின்னாலும், ஏதோ பணம் எதுவும் கொடுத்து ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னாலும் முயற்சி பண்ணுனா சிக்கல்ல மாட்டிக்குவான். அதனால எந்த இதுலையுமே முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா ராகு வந்து அது மாதிரி செய்ய தூண்டும். அப்ப கட்டாயம் செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இவரு ராகுவோட சாரத்துல இருக்காரு. அடுத்து சந்திரனும் ராகுவோட சாரத்துல இருக்காரு. சந்திரன் ராகுவோட சாரத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த ஜாதகிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் கையில சேமிப்பே நிக்காது. இப்பயும் அதே மாதிரிதான் அந்த கோச்சார ராகு சந்திரன் ஆக்டிவேட் பண்றதுனால சேமிப்பு நிக்காது. என்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா, கண்ணு வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளை வந்து கொடுத்துரும். ஏன்னா சந்திரன்கிறது வந்து ஒளிக்கான காரக கிரகம். அது இருக்கிற இடம் வந்து வயிறு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அப்ப வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்பு வந்துடும். கொஞ்சம் சூதானமா பார்த்துக்கணும்.
அடுத்து புதனையும் ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப புதனை ஆக்டிவேட் பண்றப்ப ஏற்கனவே புதன் வந்து வக்கரத்துல இருக்கு. இந்த பொண்ணு வாயை திறந்ததுன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அங்க ராகு ஆக்டிவேட் பண்றதுனால புதன்கிறது என்னன்னா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல, ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல, தாய்மாமன் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப எதுவுமே செய்யக்கூடாது. டாக்குமெண்ட்டுகள்லாம் இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜெராக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறது தற்போதைக்கு நல்லது. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் வக்ரமாயிருக்கு. அப்ப வக்ரமாயிருந்ததுன்னா அதனுடைய காரகத்துவத்துல பூரா அதுக்கிட்டே பிடிவாங்க. என்ன பிடிவாதம் இருக்கும் அப்படின்னா சனி வக்ரம். நான் இந்த வேலைக்கு போயே தான் தீருவேன் அப்படிங்கிறது. என்னுடைய வேலையால இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்து குரு வக்ரம் என்னுடைய பொருளாதார கொள்கை இப்படிதான் இருக்கணும், எனக்குன்னு குழந்தைகள்னா இப்படிதான் இருக்கணும், என்னுடைய ஆன்மீகம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அங்க வக்ரமாகிறது. புதன் வக்ரம் அப்படின்னா நான் இதையே படிச்சே தான் தீருவேன் அப்படின்னா. ஆனா இது எதுலையுமே உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வந்து ஈஸியா கிடைக்காது. படிச்சே தீருவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அது வந்து டக்குன்னு கிடைக்காது, லாஸ்டா தான் கிடைக்கும். ஏன்னா வக்ரம்னா கொடுக்கும், தாமதமா தான் கொடுக்கும். குரு வக்ரம் அப்படிங்கிறப்ப பின்னாடி வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூட இவங்க தனிப்பட்ட முறையில எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இவங்களுக்கு கீழே எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா கூட இவங்களா தன்னிச்சையா முடிவு எடுக்காம அதுக்கு கூட்டம் போட்டுதான் முடிவு எடுக்கணும். புதன் வக்ரமா இருக்கிறதுனால இவங்க பேசுற வார்த்தைகள்லயும் வந்து ஒரு தடவை மாதிரி இன்னொரு தடவை வந்து யோசிச்சு சரியா பேசுறோமா அப்படிங்கிறத பாத்துக்கணும். இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம்னா சுக்கிரன் யாரோட வீட்டுல இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வீட்டுல இருக்காரு. அங்க குருவுக்கும் சனிக்கும் அங்க நட்சத்திரங்கள் இருக்கு. குருவுக்கும் சனிக்கும் நட்சத்திரம் இருக்கிறதுல சுக்கிரன் இருக்கு. அடுத்து சனி பகவானும் குரு பகவானும் யார் வீட்டுல இருக்காங்க, சுக்கிரனோட வீட்டுல இருந்து சுக்கிரனையே பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பொருளாதார ரீதியாலாம் எந்த பிரச்சனையுமே வராது, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா இந்த டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த தசாவை நடத்துற கிரகத்துக்கும் புத்தியை நடத்துகிற கிரகங்களுக்கும் சஷ்டாஷ்டகமா வர்றப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த புத்திநாதனை நீங்க கொஞ்சம் வாரம் கட்டிட்டு அந்தரநாதன் எப்ப குரு வருதோ அப்ப பார்த்து நீங்க வந்து நல்ல காரியங்களை எல்லாம் முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே டைம் எடுத்துக்கிட்டே போயிடும். ஏன்னா இங்க புத்திநாதன் வந்து நீங்க புதன் புத்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா இப்ப டக்குன்னு முடிக்கிறதுனா இப்ப என்ன செய்யலாம், சனி தசா சனி புத்தியில வர இதுக்குள்ள பிப்ரவரிக்குள்ள முடிக்கிறதா முடிக்கலாம். ஆனா அவ்வளவு வேகமா முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட முடியாது. அடுத்த புதன் பாத்தீங்கன்னா சனி பகவானும் புதன் பகவானும் சஷ்டாஷ்டகமா இருக்காங்க, கேதுவும் சஷ்டாஷ்டகமா இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த புத்திநாதங்கள் அடுத்தடுத்து வர புத்திநாதங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால என்ன செஞ்சிடறீங்க அப்படின்னா நீங்க இடையில ஏதாவது ஒரு குரு வர்றப்ப அந்த குருவோட அந்தரங்கள் வர்றப்ப நீங்க வந்து திருமணத்தை முடிச்சிடுறது நல்லது. இடையில வந்து அந்த சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துருமா. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். அடுத்து இந்த சார் பாலாமணி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், நீங்க சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம 27/10/2000 பிறந்துட்டாங்க. 10:35 பிஎம்க்கு திண்டுக்கல்ல. உங்களுக்கு இப்போ சனி செவ்வாய் காரகிரகம் சிறப்பா இருக்கு. அதுல அவங்க படிக்கிற காலத்துல புது தசை சந்திரபுத்தி அவயோக தசை நடந்ததுனால அவங்களுக்கு செவ்வாய் காரகத்துவமான மருத்துவம், போலீஸ், சீருடைப்பணி, சிவில் இன்ஜினியரிங் சிறப்பு. அதோடு திருமண காலத்தை கட்டிட்டுங்க. திருமண காலம் தற்போது 25 வயசு நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னுடைய கணிப்பின்படி 2026 to 28க்குள்ள திருமண காலம் நல்லா இருக்கு. சனி தசா புதன் புத்தியில 2029 வந்துட்டுன்னா கோச்சாரப்படி கண்டக சனி 7ஆம் இடத்துல கண்டக சனி வந்துடும், அதுக்கு அஷ்டமி சனி வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தியா. மற்றபடி சனி தசா புதன் புத்தியிலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாகவும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் வரக்கூடிய தசா சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க சார். ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க சார். நீங்க
மேடம் நீங்க இருக்கீங்களா மேடம்? அம்மா ஜாதகம் கொடுத்தவங்க நீங்க இருக்கீங்களாமா? இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வேற ஏதோ சந்தேகம் இருந்தாலுமே எங்க குழுவுல நீங்க கேட்கலாமா? வேற ஒண்ணும் இல்ல, அதான் அப்பா பிரச்சனை இது 2 தான் மெயின். நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல வேற உங்க வேற மனசுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. தீர்வு தெரியும் உங்க மனசுக்கு? ஓகேங்கய்யா, ஓகேதான். சரிங்கம்மா. சரிங்க. அடுத்தாப்புல நீங்க வந்து உங்க சிஸ்டர் ஏதோ சொன்னீங்க, அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தனியா தாம்மா பார்க்கணும். சரிங்கய்யா. சரிங்கம்மா. நீங்க எல்லாத்துக்குமே இப்ப வந்து ஒரு உங்களுடைய தேங்க்ஸ் சொல்லிருங்கம்மா. எனக்காக நேரத்தை செலவு பண்ணி எனக்கு இவ்வளவு கருத்துக்களை சொன்னவங்க எல்லாத்துக்குமே எனது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நமது ஜாதக ஆய்வு இன்றைய மீட்டிங்கை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க ரிலீஸ் பண்ணுங்க. இன்றைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நன்றிங்க சார். சார் அடுத்து எப்போ மேற்கொள்ளுவோம் சொல்லுங்க சார்.